அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிய செவ்வாய் பொழுது நான் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். 23/9/2025 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் பயனும் பகிர்வும் தோப்படு விஜயா நடத்தினவர்கள், அதனைத் தொடர்ந்து சந்தம் சிந்தும் சந்திப்போ, அதற்கு முன்பதாக சன்ரைசன் செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும். இனிய மாலை உற்சாக வணக்கம் ஜெயநடசன் அவர்களை வாங்குவோம். மாலை வணக்கம் வாணி. எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், பாமு தோப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து திருமதி ஜெயா நடேசன். இன்று பயனும் பயறு நிலவு நிகழ்வு 228 சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம். இதனை அதிபர் நடாமோகன் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் யாழ் கட்டப்பிரா நகரத்திலிருந்து அதிபர் சத்தியவரதன் சங்கரப்பிள்ளை அவர்கள் பகிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் நெடுந்தியிலே பிறந்திருக்கிறீர்கள். ஆரம்ப கல்வியை சவிப்பிரச வித்தியாசாலையில் படித்திருக்கிறீர்கள். 6 தொடங்கி 11 மத்திய மகா வித்தியாலயத்தில் படித்து முடித்தது. உயர்கல்வியை சென்ட் ஜான்ஸ் அட்வான்ஸ் சயின்ஸில் பலாலி ட்ரைனிங் காலேஜில் 2 வருஷம் ட்ரைனிங்கை முடித்துக்கொண்டு 1988 தொடங்கி 2001 ஆண்டு வரை டீச்சர் போஸ்டாக நடந்து மத்திய மகா வித்தியாலயத்தில் படித்திருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு 2001 தொடங்கி 20 வருஷமாக நீங்கள் அதிபராக 2001 ஆண்டு தொடங்கி அதிபராக கடமையாற்றி இப்போது ஓய்வில் நிலையில் இருக்கின்றீர்கள். அதன் பின்னு நீங்கள் அங்கே நெடுந்தீவில் சேர்மனாக தவிசாளராக நெடுந்தீவு பிரதேச சபையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களோட பணிகள் சிறப்பாக பணி, கஷ்டமான பணி. நீங்கள் உங்களோட பணிகளை உங்களை சின்ன சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு உங்களோட பணிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள், உங்களோட அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். லண்டன் தமிழ் ரேடியோ இந்த பயணம் பார்வும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்வடைகின்றேன். இந்த லண்டன் தமிழ் ரேடியோவுடைய அதிபர் நடாமோகன், தொகுப்பாளர் கலைவாணி மோகன், இந்த பயணம் பார்வும் நிகழ்வை தொகுப்பாளினியாக நடத்தி கொண்டிருக்கும் ஜெயா நடேசன் அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி பயனடையும் உறவுகள் யாவிற்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயனும் பகிர்வும் நிகழ்வை மட்டுமல்ல, இந்த தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாவேந்தருடைய வரிக்கு அமைவாக நடாமோகன் அவர்கள் இந்த தமிழை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருப்பது மிகவும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் தருகின்றது. என்ன பழமொழி கற்போம் தமிழில் வாழ்வோம் என்றது உண்மையிலேயே நல்ல ஒரு கருத்தமைந்த வாக்கியமாக காணப்படுகின்றது. தமிழ் மொழியை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்ற நடாமோகன், கலைவாணி மோகன், நடேசனுக்கு மீண்டும் மீண்டும் தமிழ் உலகம் சார்பில், எங்களுடைய நெடுந்தீவு மக்கள் சார்பில் நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்வடைகின்றேன். நன்றி நன்றி. உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துட்டு நீங்கள் உங்களோட பணியை பற்றி. நான் சங்கரப்பிள்ளை சத்தியவிரதன், அப்பாவை சபாரணம்னு சொல்வார்கள். அவர் பிசியில் கிராம சபை உத்தியோகத்தராக வருமான வரி மேற்பார்வையாளராக கடமையாற்றி பிறகு சிறிது காலம் அவரும் தவசாளராக கடமையாற்றியவர். நான் ஏஆனசன் கூறியது போல, அறிமுகம் செய்தது போல, ஆரம்ப கல்வியை ஜெயபிராச வித்தியாசாலையிலும், இடைநிலை கல்வியை மகா வித்தியாலயத்திலும், அதன் பிற்பாடு உயர்கல்வியை சென்ட் ஜோன்ஸ் கல்வியிலும் கற்று, அதன் பிற்பாடு பல்கலைக்கழகத்திலே பிஏ பட்டதாரியாக யாழ் பல்கலைக்கழகத்தில் கற்று தேர்ந்து, அதன் பிறகு 88ஆம் ஆண்டிலே எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. இந்த நியமனத்தின்
மூலம் கிட்டத்தட்ட 1998 2001 வரையும் மகாவித்தியாலய ஆசிரியராகவும் 2001 2012 வரை நெடுந்தீவு சயபிராச வித்தியாசாலையின் அதிபராகவும் 2012 2020 ஆண்டு வரை ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்தினுடைய அதிபராகவும் கடமையாற்றி ஓய்வு நிலையை அடைந்துள்ளேன். அதற்கிடையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பிஇடி என்று சொல்லப்படுகின்ற கல்வி டிப்ளோமா, அதை விட மாஸ்டர் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற எம்இடி போன்ற கற்கனர்களையும் கற்று தேர்ந்துள்ளேன். அதோடு ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸினுடைய முதல் தர அதிபராக நான் கடமையாற்றி இருக்கின்றேன். அந்த ஓய்வு காலம் முடிய ஓய்வு பெற்றதன் பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த 2020க்கு பிற்பட்ட காலத்திலே நெடுந்தீவு அபிவிருத்தி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை அமைத்து யாழ் நகரில் நெடுந்தீவுடைய தேவைகள் சம்பந்தமாக இந்த அதிகாரிகளோட கலந்துரையாடல் செய்து அவற்றை தீர்க்கிற பணிகளில் ஈடுபட்டிருந்தேன். பிற்பாடு 2025 நடந்த பிரதேச சபை தேர்தலிலே இலங்கை தமிழ்சு கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு நாங்கள் அதிகப்படியான ஆசனங்களை பெற்று இந்த ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தவிசாளராக சிவபனாக தெரிவாகி அங்கு பணியாற்றி வருகின்றேன். நீங்கள் படிக்கிற காலத்திலே உங்களுக்கு இந்த துறையில வர வேண்டும் அந்த ஒரு நோக்கம் இருந்ததா? இல்லை, என்ன பொறுத்தவரை நான் அரசியல்ல ஈடுபடுற எண்ணம் ஒரு காலமும் இருக்க இல்லை எனக்கு. அதால நான் அந்த ஆசிரியர் பணியை மிக கடுமையாக செய்யக்கூடிய தன்மை இருந்தேன். நாங்கள் ஆசிரியர் பணியைத்தான் நான் கேட்கிறேன். ஆசிரியர் பணியை தான் முதல் நீங்க ஆசிரியர் பணி என்று நான் யோசிக்கையில் நான் உண்மையிலே ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்றுதான் பயோசயின்ஸ் தான் செய்தேன். ஆனால் நாட்டுடைய இளமை அந்த நாங்கள் படித்த காலம் அந்த இன்பம் செல்வம் கொலையெல்லாம் நடந்து இளைஞர்கள் வெளியே வர முடியாத காலம் என்றபடியாக நாங்கள் திரும்பவும் நெடுந்தீவுக்குள்ளே போயிட்டோம். அப்போ திரும்ப ஆர்ட்ஸ்லேயே பாடங்கள் எடுத்து அங்கே இருந்தே ஊரில் இருந்தே படிக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு யாழ்நகர்லாம் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அதனால நாங்கள் அந்த ஆர்ட்ஸ் பாடல் எடுத்தபடியால் ஆர்ட்ஸ் பாடத்திலும் எடுத்து அதிலும் எனக்கு லோ செய்யறதுக்கு 1 மார்க்ஸ் தான் குறைஞ்சது கேம்பஸுக்கு. அப்போ அதனால கேம்பஸும் கிடைக்க இல்லை, இன்டர்னலாக கிடைக்க இல்லை, எக்ஸ்ட்ராலாம் செய்தேன். அப்போ நான் அதில் இருந்து தான் பிறகு ஆசிரியர் டீச்சிங் கிடைக்கிறதுக்கு முதலே நாங்கள் நெடுந்தீவின் கல்வி வளர்ச்சியில் ஈடுபாடு கொண்டு அந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய தொழிற்பயிற்சி நிலையத்தில் தமிழ் ஆங்கில ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் படித்தேன். அது படித்து நானே பிறகு அந்த நிலையத்தில் அந்த ஆசிரியர் வராமல் விட்ட உடனே தமிழ் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கை நான் தான் அங்கே கற்பித்து நிறைய மாணவர்களை அந்த தமிழ் சுருக்கெழுத்து தட்டத்திலே சித்தி பெற வைத்து கொண்டிருக்கக்குள்ளதான் நெடுந்தீவிலே ஏஎல் கற்பிப்பதற்கு ஒரு நிறுவனங்களோ அல்ல ஆசிரியர்களோ பற்றாக்குறையாக இருந்த பொழுது நெடுந்தீவு கல்வி நிலையம் என்ற ஒன்றை ஆரம்பித்து நான் ஏஎல் கிளாஸை ஆரம்பித்து 88 எனக்கு நியமனம் கிடைச்சது. 87 நான் கற்பிக்க துவங்கிட்டேன். அதுல இருந்தே ஒரு கற்பிக்கிற ஆர்வம் எனக்கு வந்துட்டுது. லட்சியம் அப்படியா இருந்தபடியா உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் படிக்கிற காலத்திலே உங்களோட ஸ்போர்ட்ஸ் அதுகள் எல்லாம் நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்களா உங்களோட படிக்கிற காலங்கள்ல? கூடுதலாக எங்களுடைய அம்மா அப்பாவே படிப்பில தான் கூடிய அந்த காலத்துல கூட கொஞ்சம் படிச்சாக்கள் கல்வியைத்தான் கூட விரும்புறது. இந்த ஸ்போர்ட்ஸ்ல போனால் ஆனா ஸ்போர்ட்ஸும் கட்டாயம் தேவை என்ற தன்மை அந்த காலத்துல இருந்தது குறைவு. அதனால ஸ்போர்ட்ஸ்ல நாங்கள் ஈடுபட்டு இருந்த நாங்கள் அந்த மார்க்ஸ் பாஸ் அந்த அணிநடைகள் போன்ற நீளம் அப்படியான விளையாட்டுகள் ஈடுபட்டுக்கிறோம். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டா சரியான ஒரு முழுமையான இன்ட்ரெஸ்டா அதுக்குள்ள பங்கு பெற்ற அளவுக்கு குறைவா இருந்திருப்பினோம். அதனால பல கால்பந்து கைப்பந்து அப்படியெல்லாம் விளையாட்டுல இருந்தது. ஆனால் எங்களுடைய பெற்றோருடைய எல்லாம் வந்து அதுக்குள்ள போனால் பிள்ளை அந்த கல்வியை இழந்துருமோன்ற அந்த அப்படி ஒரு பயம் அந்த காலத்துல படிக்கிறது தான் முதல் நோக்கமாக இருந்தபடியால எங்களை அதுக்குள்ளால ஈடுபடுத்தாமல் கல்விக்குள்ளாலேயே முழுமையாக ஈடுபடுத்தபடியால முழுமையான ஈடுபாட்டை இந்த விளையாட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு போக முடியவில்லை. படிப்பிலே இருந்துட்டீங்க. அப்ப உங்களோட படிக்கிற காலத்துல உங்க பிரின்சிபலா இருந்தவர் ஜெயர் மகாவித்தியாலயத்துல
மகா வித்தியாலயத்தில் நான் படிக்கையில் இருந்தது சின்னத்தம்பி மாஸ்டர், சின்னத்தம்பி சின்னத்தம்பி அதிகாரிகள். மாஸ்டர். அது பிறகு நான் வேலை செய்யக்குள்ள பிஎம்இ ஆண்டனி மற்ற மிஸ்ஸஸ் ஆண்டனி ஆமாம் போன்றவர்கள் இருந்தது. ஆமாம், ஆமாம். பிரின்சிபலாக இருந்தவையோ உங்களோட படித்த கற்பிக்க. கற்பிச்ச உங்களோட படித்த மாணவர்கள் எல்லாம் நல்ல தொழிலில் படித்து வந்து வெளியில் இருந்தார்களா? என்னோட படித்த மகாவித்தியாலயத்தில் படித்தார்கள் சொன்னால் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 45 மாணவர்கள். நாங்கள் அப்பொழுது அந்த காலத்தில் 9ஆம் வகுப்பிலேயே சயின்ஸ், ஆர்ட்ஸ், கொமர்ஸ் ரெண்டு பிரிக்கிறது. அப்போ ஆமாம். நாங்கள் அப்போ சயின்ஸ் தான், நாங்கள் சயின்ஸ் டிவிஷன்லாம் நாங்கள் இருந்த நாங்கள் சயின்ஸ், ஆர்ட்ஸ், கொமர்ஸ் பார்க்கல. அது எங்கட அந்த அந்த எங்கட பட்சில் அது ஒரு 200-300 மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் எங்கட சயின்ஸ் டிவிஷனில் வந்து ஒரு 40 பேர் கிட்ட இருந்த நாங்கள். அதில் இருந்த எல்லாருமே இப்பொழுது நல்ல தொழில்துறைகளிலும் இப்போ ஒரு ஆள் எங்களோட படித்த ஒரு ஆள் நடராஜான்னு சொல்லி அவர் டாக்டராக இருக்கிறார். அப்படி பல வேறு துறைகளில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் எல்லாம், கனடா போன்ற இடங்களில் எல்லாம் கன பேர் இருக்கிற உதயகுமார், மோகன் என்று சொல்லி, கந்தசாமி என்று சொல்லி கன பேர், விவேகானந்தன் சொல்லி நிறைய பேர் நல்ல செல்வாக்காகவும் பெருமையாகவும் போடாமல் கல்வியில் இருக்கிறார். அங்கே கூடிய எல்லாரும் நல்ல படித்து எல்லாரும் நல்ல பதவியில தான் இருக்கிறார்களாம். ஆமாம். நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு ஒரு படிப்பிக்கிற காலத்துல படிப்பித்து நீங்க தானே அப்ப பெற்றோர்கள் எல்லாம் உங்களோட ஒத்துழைத்தார்கள்? பெற்றோர்கள் எங்களுக்கு பெற்றோர் தான் எங்களை அந்த பாதைக்குள்ள கொண்டு போறது. கல்வி என்ற பாதைக்குள்ளும் ஒழுக்கம் என்ற ஒழுக்கத்தையும் கல்வியையும் கல்வியும் ரெண்டு கண்களாக வச்சு வளர்த்தது எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்குள்ளதான் நாங்கள் இன்று வரையும் ஒழுக்கமாகவும் கல்வியில ஆர்வம், இந்த சேவை. அப்பா ஒரு பொது சேவை செய்கிற ஒருவர், அவருடைய அந்த சேவை செய்யணும் என்ற அந்த ஆற்றல் எல்லாம் அந்த அப்படியே அந்த நாட்கள் அப்படித்தானே. அம்மா அப்பா பெற்றோர்கள் சொல்றதுதான் எல்லாம் கேட்டு நடந்தது. இப்பதான் எல்லாம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எப்ப உங்களுக்கு திருமணம் நடந்தது? நான் 98ஆம் ஆண்டு தான் திருமணம் செய்தேன். எனக்கு 3 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த மகன் இதில் சொஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்து இப்போ மாஸ்டர் செய்கிறதுக்காக யூகேல செய்து இப்போ இந்த நவம்பரில் அவருக்கு பட்டமளிப்புள்ள அடக்க இருக்குது மாஸ்டர். 2வது மகன் வருவீங்களா நீங்க? ஏற்பாடு நடக்குது, வந்தால் வரலாம். அடுத்தது 2வது மகன் மெடிசன் செய்கிறார், 3rd இயர் யூனிவர்சிட்டியா. 3வது மகன் வந்து பிசினஸ் ஸ்டடீஸ் செய்கிறார், நொதர்ன் யூனியில செய்துட்டு. எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும் தானே, இல்லை வீட்டில் இருந்து போறவையா? இல்லை வீட்டில் இருந்து படிக்கணும். அவர் மூத்தவர் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சவர், எல்லாம் வீட்டில் கொழும்புல படிச்சவர். கொழும்புல இருந்து படிக்கணும். அவைகள் படித்தவுடனே உத்தியோகம் எடுக்கிற வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இப்ப இந்த அரசாங்கத்துல இருக்கலாம். இப்ப வேலை வாய்ப்பு இலங்கையில அது பெரிய ஒரு சுமையா தான் இருக்கு. படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதேமா எல்லா பட்டங்கள் பெற்ற நிறைய பட்டதாரி அந்த வேலைப்படை என்பது வேலைப்படை நிறைய இருக்கின்றது. இங்க அந்த பிரச்சனை உண்டு. இலங்கையில அது ஒரு இலங்கை வங்குரோதாட்ட நாடாக மாறியதால அந்த ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டது. இப்பயும் நிறைய பட்டதாரிகள் போராட்டம் நடத்திட்டு தான் வேலை வேணும் என்று சொல்லி. ஆனால் இலங்கை அரசாங்கம் அடுத்த ஆண்டுகள் தான் அதை செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேலை பிரச்சனை ஒன்று இருக்கு இலங்கையில். அப்படி படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த அரசாங்கம் படி செய்யும்? இல்லை, அரசு இல்லை, அவர்கள் இப்பொழுது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறார்கள். போல் பண்ணி எக்ஸாம் வச்சு வருகிறார்கள். ஆனால் முழு பேருக்கும் கிடைக்குமான்றது அது அவர்களுக்கு இலங்கையின் பொருளாதார நிலைமை வந்து சீராக இல்லை. இப்பொழுதும் பட்டாரிகள் எல்லாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கட பட்டாரிகள் வந்து இந்த அரசு வேலைக்குள்ள போகணும் என்ற அந்த ஒரு குறிக்கோள் இருக்கிறபடியால் இப்ப தனியார் வேலையோ சுயதொழிலையோ செய்கிற அந்த ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. வெளிநாடுகள் என்று சொன்னால் பிள்ளைகள் தங்க பாட்டில இங்க வந்து இலங்கையை பொறுத்தவரையில அவர்கள் எல்லோருமே அரசு வேலைக்குள்ள போகணும் என்ற ஒரு நிலப்பாடு தான் பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். இங்கேயும் வந்து ஃபேக்டரியல் எல்லாம் இன்னும் அரசாங்கம் துவங்க இல்லை. ஃபேக்டரி அப்படி துவங்கி நிறைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி
வேறு நாடுகள் வந்து இங்கே முதலீடுகளை செய்தால் தான் வேலை வாய்ப்பு நிறைய உருவாகும். ஆமா அப்படி வருகின்ற பொழுது சில நேரங்களில் எங்கட இளைஞர்கள் யுவதிகளும் அதுக்குள்ள போகிற வாய்ப்பு ஏற்படலாம். ஆமா. இப்பொழுது எல்லாருமே அரச வேலை வாய்ப்பை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதிகம் எல்லாரும் பட்டதாரிகளா வழிகிட்டு இருக்குதல் எல்லாம் வேலைக்கு நிறைய வேலைக்கு பேர் நிறைய 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 இல்லாம வீட்டு எல்லா தொழில் கலை விஞ்ஞானம் வர்த்தகம் என்று அனைத்து துறைகளிலுமே பட்டத்தை பெற்று போட்டு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு வயது ஏறி கொண்டு போகுது, திருமணம் செய்ய முடியாத எல்லாமே இப்படி பல்வேறு சிக்கலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கன பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பிள்ளைகள் அது இப்போ நாங்கள் பட்ஜெண்டா இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த 18 19 இந்த கொரோனா வந்தா பிறகு 19 20க்கு பிறகு உருவான எல்லா பட்ஜும் அப்படியே இருக்கின்றது. 19 20ல இருந்து இப்போ 25 வரையும் வெளியேறின அவ்வளவு பல்கலைக்கழக மாணவர்களும் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். வேறு என்ன கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்தது இல்லாத மாற்றமா இருக்குது. இனிமேலும் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகள் என்ன எல்லாம் கெட்டித்தனங்களும் இப்போ ஓரளவுக்கு யாழ்ப்பாணத்து பிள்ளைகளும் கெட்டிக்கார பிள்ளைகள். யாழ்ப்பாணத்தை விட இப்ப தென்பகுதி பிள்ளைகளும் சரிசமனா வந்து வர்ற நிலைமை மட்டுமில்லை. இப்ப எங்களுடைய பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் என்று பெயர் பெற்றது பவுனியா எல்லாம் இப்ப கூடுதல் அரைவாசிக்கு மேல சிங்கள பிள்ளைகளால் தான் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள் வந்து இப்ப கூட வெளிநாட்டு முகத்துல வெளிநாட்டுக்காக தான் இப்ப வெளிநாட்டுல போறதான் அவர்கள் இப்ப ஒரு பெரிய இசுவா அதுதான் போய் கொண்டிருக்குது. இப்ப இங்க வேலை வாய்ப்புன்றதை விட வெளியில போகணும்ன்றதான் அந்த ஒரு வெளிநாட்டிலும் இப்ப நிறைய இப்ப கனடா விசாவுக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் போய் அங்க கஷ்டப்பட்டு திரும்பி வந்த வேலையை 5 வருஷம் லீவு போட்டு போறாங்க எல்லாம் திரும்பி வர்ற நிலைமை ஒன்று வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடுகளும் வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை ஒன்று உருவாயிருக்கு. வெளிநாடுகளும் இந்த புலம்பெயர்ந்த ஆக்களை இலங்கையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து வர்ற மக்களை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஆரம்பிச்சிருக்கிறது இல்லையா? மக்களையும் சில பேர் அனுப்புறதுதான் எல்லா நாடுகளும் கதைச்சு கொண்டிருக்கணும். ஒரு நாடு தொடங்குச்சுன்னா எல்லா நாடும் அப்படி செய்யத்தான் பார்க்கும். ஏன்னா கனடா அப்படி இருக்குது, பிரித்தானியா அப்படி இருக்கு, பிரான்ஸ்ல இப்ப பிரச்சனைகளா நடந்து கொண்டு அப்படி எல்லாம். லண்டன்ல இப்ப அண்மையில ஒரு போராட்டம் நடந்தது. லண்டனும் பிரான்ஸும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அந்த தங்களுக்குள்ள அந்த அகதிகளை பரிமாறுற ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் நிறைய பேரை அங்கே அனுப்புறக்கூடிய ஏற்பாடையும் லண்டன் அரசாங்கம் செய்கிறார் கேள்வி. எல்லா இடமுமே ஒரு சிக்கல் தான். இப்ப அதுக்குள்ள அமெரிக்காவில ட்ரம்ப் வந்து அது ஒரு வரி பிரச்சனையை கொண்டு அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு உலகமே சிக்கலாத்தான் ஓடிக்கொண்டிருக்கு. இல்ல அந்த படித்த பிள்ளைகளுக்கு அங்கே இடம் கிடைச்சிட்டா என்ன இங்க புலம்பெயர் நாட்டுக்கு வர வேண்டிய அவசரமே அது கொடுக்கணுமே. அதுதான் காரணமே. முதலீடுகளை வெளிநாட்டுல புலம்பெயர்ந்த தமிழர்கள் அது வெளிநாட்டு அரசாங்கங்கள் இங்க தொழில் வாய்ப்புகளை முதலீடுகளை பெருமிழப்பில் செய்தால் தான் இங்க ஒரு தொழிற்சாலைகள் உருவானாத்தான் அந்த நிலைமையை மாற்றம் செய்யலாம். இங்க தேவைகளுக்கு இங்கே மக்களுக்கு வேலை இல்லாம தான் இருக்கு. நம்ம வெளியில கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்பார்கள். திறமையா இருந்து நீங்க பிரின்சிபலா இருக்கிற காலத்துல உங்களோட ஆசிரியர் மேரு பிள்ளைகள் எல்லாம் உங்களோட ஒத்துழைத்தார்கள்? ஆசிரியர் மேல சவால்கள் உங்களுக்கு நடந்ததா பிரச்சனைகள்? நான் சைப்ராசாவை அதிபர் பொறுப்பெடுக்கைக்குள்ள சைப்ராசா வந்து ஒரு சரியான வீழ்ச்சியான நிலையில தான் இருந்தது. அங்க உள்ள பெற்றோரும் ஆசிரியர் ஒத்துழைப்போடு தான் அந்த சைப்ராசாவை நாங்கள் வடமாகாண கல்வி திணைக்களமே பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறந்த பாடசாலையாக மாற்றி அதை ஒரு 1C ஸ்கூலாக உருவாக்கி பல்வேறு வளங்களை எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வந்து நாங்கள் யூனிசிப்பாட என்ன முதல் ஏ கிரேட் பாடசாலை என்ற ஓட்டும் கிடைச்சது எங்களுக்கு. அந்த வகையில இந்த கொஞ்சம் ஆரம்பத்துல நாங்கள் போய் பணி செய்யல அந்த அவர்களோட அந்த மனப்பாங்கு மாறையில அவங்கள மனப்பாங்கை மாற்றி நாங்கள் எங்களோட செயற்பாட்டின் மூலம் அவர்கள் எல்லாம் எங்களோட பக்கம் எடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் முழங்கிட்டு இது நல்ல நிலைமை இதை நல்லா போகணும் என்ற ஒரு எண்ணம் விழிப்புணர்வு அந்த மேற்கு மக்களுக்கு வந்ததாக அந்த அப்படி நல்ல நிலையை கொண்டு வந்து நாங்கள் ஓயில் மட்டும் இருந்தது.
நெடுந்தீவில் அந்த கிழக்கு பிள்ளைகளும் மேற்குக்கு வந்து படிச்ச ஒரு நிலையை அப்படி இருந்தது. உருவாக்கினாங்க. ஓ அப்படி நெடுந்தீண்ட வரலாறு வந்து மேற்கு பிள்ளைகள் கிழக்க போனது. இது கிழக்கு கிழக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு மத்திய மேற்க வந்து காலத்து தான் படிக்கிற ஒரு மேற்கூர் பிள்ளைகள் கிழக்கூர் பிள்ளைகள் மத்திய மத்திய என்ன மத்திய மகாவித்தியாலயத்தில். மகாவித்தியாலயத்துக்கு தானே வந்தவர்கள் வந்து படித்தவர்கள் அப்படிதானே. இப்போ இங்கே அப்போ இங்கே நல்ல பள்ளிக்கூடங்கள் என்ன படிப்பிக்கக்கூடிய நல்ல சிரமமான பள்ளிக்கூடங்கள் எத்தனை பள்ளிகள் இருக்காங்க இப்போ அங்க மத்திய இப்ப மகாவித்தியாலயம் வன்சி ஸ்கூல் ஏஎல் ஆர்ட்ஸ் தான் எல்லா 3 ஸ்கூல் இருக்குது. ஒன்று நடுந்தி மகாவித்தியாலயம், ரெண்டாவது கான்வென்ட் கான்வென்ட் இருக்கு. கான்வென்ட் இருக்குது, மற்றது ஜெயபிராசா. மூன்றும் வன்சி ஸ்கூலா இருக்குது. அதை விட அடுத்த விட சிக்கிரியாம்பள்ளம் ஸ்கூல் வந்து 9ஆம் வகுப்பு வரையுமே கொண்டிருக்குது. மற்றொரு 6 ஸ்கூல்கள் பிரைமரி 5ஆம் வகுப்பு பிரைமரியோட இருக்கு. சிவரியா கோயில், சுப்பிரமணிய ஆண்டு கிழக்கூர்ல, இங்கால மேற்கூர்ல ஸ்ரீஸ்கந்தா மங்கைக்கரசி என்று 2 ஸ்கூல். அது பிரைமரியா இயங்கி கொண்டிருக்கு. எல்லாம் வெளியில இருந்து வந்து ஆசிரியர் படிப்பிக்கிற ஆசிரியர் வெளியே வந்து இப்ப இந்த ஆண்டு நிறைய எல்லா பாடசாலைகளுக்கும் அதிகமாக போட்டிருக்காங்க. வெளியே இருந்து இப்ப இந்த எக்ஸாம் வச்சு அந்த இன்டர்வியூ எடுத்த புதிய அதிகமாக போட்டிருக்கிறார்கள். புதிய அதிபரோட புதிய ஆசிரியர்களும் வந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் நெடுந்தீவுக்கு வர்றேன்னா கஷ்டம்தான். நெடுந்தீவுக்கு நாங்கள் பயணம் பிரயாணம் கஷ்டம், போக்குவரத்து பிரச்சனை, அந்த அங்க தங்கி நிற்க வேண்டிய பிரச்சனை இல்லையா, அதுகள் அந்த அப்படியே சிக்கல், போக்குவரத்து சிக்கல் இருக்கு. போக்குவரத்து வந்து ஒரு நாட்டுல போக்குவரத்து சீரானால் எல்லா வளர்ச்சியும் ஏற்படும். நெடுந்தியை பொறுத்தவரையில அந்த போக்குவரத்து என்பது இன்னும் ஒரு ஒரு கஷ்டமான நிலைமையில ஒரு கேள்விக்குறியாதான் இயங்கி கொண்டிருக்கு. இப்பதான் ஒரு அண்மையா ஒரு மாதம் நாங்கள் பொறுப்படுத்தாப்பதான் பிரதேசோட கதைச்சு இப்போ காலையில 2 சர்வீஸும் மாலையில 2 சர்வீஸும், காலம்புற 6:15 கொண்டு பிறகு அங்கால 6:45 கொண்டு அண்டு நெடுந்து மாவிலிருந்து குரோட்வானுக்கு இருந்து நெடுந்தீவுக்கு 7:30 கொண்டு 8:30 கொண்டு அப்படி. பின்னேரம் இங்க இருந்து 2:30 கொண்டு 3, நெடுந்தீவிலிருந்து 2:30 கொண்டு 3:30 கொண்டு அங்க இருந்து 3:30 கொண்டு 4:30 கொண்டு அப்படி 2 சேவை. காலையில 2 வந்து போகலாம். இப்போ கொஞ்சம் உலக போக்குவரத்து 2 சேவை நடத்தினாலும் இப்போதும் திருப்தி இல்லை. எல்லாரையும் லிமிட் பண்ணிக்கணும். கொஞ்சம் 100 பேர் தான் ஏற்றலாம். அதனால கொஞ்சம் ஜனங்கள் இப்ப அங்க எதுவும் விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் சித்தர்கள் நடந்தால் நிறைய கிரௌட் வரும். வன்னியிலேருந்து நெடுந்தீவாக்கள் தான் வன்னி முழுக்க இருக்கணும். நெடுந்தீவுக்கு ஒரு பெருமை என்று சொன்னால் நெடுந்தீவாக்கள் இல்லாத வன்னியும் இல்லை, நெடுந்தீவாக்கள் இல்லாத யூரோப்பும் இல்லை, ஐரோப்பாவும் இல்லை. ஐரோப்பால நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நெடுந்தீவார் இல்லாம இருக்க மாட்டோம். அதே போல வன்னியில வந்து நெடுந்தீவார் இல்லாத வன்னி எந்த ஒரு பிரதேசத்திலும் நெடுந்தீவு இல்லாத ஆட்கள் இருக்க முடியாது. அப்படி பறந்து பிரிந்து போன சமூகம் தான் நெடுந்திய மக்கள். அந்த வகையில அவர்கள் இங்க உறவுகள் கணக்கைகளும் நிறைய வருவார்கள் இங்க வன்னியில இருந்து. வசதிகள் கூட இருந்திருந்தா இன்னும் முன்னேற்றமா இருந்திருக்கு. நாங்கள் போக்குவரத்தை தான் சீராக்குறதுக்கான முயற்சி தான் முதலாவது முயற்சி. நீங்க பிரதேச சபை தவிசாளராக இருக்கிறபடியே உங்களுக்கு கணக்க பொறுப்புகள் இருக்குமாங்க? என்ன நெடுந்தி இப்ப நாங்கள் ஒரு தேர்தல் ஞாபகத்துல ஒரு விஷன் வச்ச நாங்கள் அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை அண்டு. அதுதான் எங்கட நோக்கம். அதுதான் நெடுந்தீவு ஒரு அழகான தீவாகவும் மக்களுக்கு ஒரு மகிழ்வான வாழ்க்கையையும் கொடுக்கிறது என்றால் இந்த போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர் வளங்கள் என்ற மிக முக்கியமான தேவைகளாக பூர்த்தியாக வேணும். இந்த குடிநீர் பிரச்சனை தான் அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை நிவர்த்தி செய்யலாதா? குடிநீர் பிரச்சனை வந்து நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு இல்லை. அது செய்ய நெடுந்தீவுல நீங்கள் வாழ்ந்த காலத்துல அந்த 15,000 20,000 சனங்கள் இருந்த நேரத்துல சாராப்பட்டி அந்த தண்ணி தான் அவ்வளவு 15,000 20,000 சனத்துக்கும் பயன்பட்டது. அப்பெல்லாம் தண்ணி பிரச்சனை இருக்க இல்லை. தண்ணி பிரச்சனை இருக்க இல்லை. இப்ப 3,500 சனம் தான் இருக்குது. நெடுந்தீவுல 3,500 சனம் தான் இருக்குது. தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு பிள்ளை இருக்கணும். ஒன்று அந்த சாராப்பட்டியில இருக்கிற நிறைய தண்ணியை எல்லாம் கடற்படை பயன்படுத்தும்.
10, 15, 20 பவுசர் அது பெரிய பெரிய அவங்க பவுசர் பெரிய பவுசர் அப்படி அந்த பவுசர் மூலம் நிறைய தண்ணியை அவர்கள் கொண்டு எடுக்கிறார்கள். போயிடுவாங்க. ஆமா ஆமா. மற்றது இவர்கள் இப்போ வேறு வழியை அரசாங்கம் அல்லது இந்த நீர்வளர்ச்சி வேற வேற வழிகளை சிந்திக்கிறார் ஒழிய இந்த ஆமா சாராப்பட்டி என்ற இடத்தை அது ஒரு போட்டர் சோனா மாற்றி ஒரு நன்னீர் வலயமாக மாற்றி அங்க ஒரு 80 கிணறு இருக்குது. ஆமா. அதை ஒரு தோண்டி வடிவா கட்டி நடந்தால் நெடுந்தீவில இப்ப மேற்கு மத்தி கிழக்கண்டு 3 டேங்க் அமைச்சு விட்டால் நெடுந்தீவுக்கு தண்ணியை கொடுக்கலாம். காணும் என்ன அதுதான். நல்ல தண்ணியும் நல்ல சராப்படி தண்ணி நல்ல தண்ணி நல்ல தேன் மாதிரி நல்ல அமுதமான தண்ணீர் நல்ல தண்ணி நிலத்தடி அதுதான். நீர் நிலத்தடி நீர் இப்ப நிலத்தடி நீரை பாதுகாத்து அதை செய்யலாம். அதை நாங்கள் அது சம்பந்தமாக தான் இப்ப முயற்சி பண்ணுறோம். அது ஒரு சாராப்படியான அந்த பிரதேசத்தை ஒரு போட்ட சோடா மாற்றி அதை ஒரு பாதுகாக்கிற ஒரு தன்மையை நாங்கள் உருவாக்குறாங்க என்றோம். ஆனால் இவர்கள் அரசாங்கமும் நீர்வள சபையும் அது ஆர்ஓ பிளான் சொல்லி அந்த அப்படியான கடல் நீரை நன்னீராக்குறது நேவி செய்து அப்படியான கொண்டிருக்கிறாங்க. திட்டத்தை யோசிக்கிறார்கள் ஒழிய இங்க உள்ள நன்னீர் நிலைகளை வளப்படுத்தி அதை செயற்படுத்துற எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கிறா தெரியல. நாங்கள் தான் அந்த ஆர்வத்தை ஊட்டி அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மணல் கிணறு அதுகள் எல்லாம் என்ன மாதிரி மணல் கிணறு எல்லாம் இருக்கு. அது எல்லாம் அதுகள் கிட்டத்தட்ட குடிக்கிறதுக்கு இல்ல குளிக்கிறக்கூடிய தண்ணியா இருக்கு. குடிக்கலாம். நடுந்தி மேற்குல தான் இந்த குறுபாண்டு இந்த வெடியசங்கோட்டை உள்ள அந்த பக்கம் சாராப்பட்டி சில கூட இடங்கள் நன்னீர் உள்ள இடங்கள் கூட அங்க இருக்கு. எழுவினி என்றதை எழுவினி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்ல எல்லாம் நன்னீர் நிலைகள் இருக்குது. அவற்றையெல்லாம் வளப்படுத்தினால் நடந்து குடிநீர் பிரச்சனை வராது. அதையெல்லாம் விட்டுட்டு வேறு அந்த ஆர்ஓ பிளான் அப்படியான இந்த இப்படி நவீன திட்டங்களுக்குள்ள போறபடியால்தான் சிக்கல் வந்து கொண்டிருக்கு. ஆமா ஆமா. இப்ப நீங்க பிரதேச சபையில அங்க இருக்கிறீங்க. உங்களோட இது அங்க என்ன போட்டி போட்டு தான் உங்களுக்கு எலெக்ஷன் மாதிரி வச்சு தான் உங்களை தெரிவு செய்திருக்காங்க. வீதாசார தேர்தல் முறை எல்லாம் வந்ததோ? ஆமா ஆமா ஆமா. அது எத்தனை வருஷத்துக்கு இருக்காங்க இது நடக்கிறது? 4 வருஷத்துக்கு. இங்க மாநகர சபை, நகர சபை. மாநகர சபைன்றது இந்த யாழ்ப்பாணம் இந்த மாநகரங்களா இருக்கிறது மாநகர சபை. மற்றது சாவகச்சேரி போன்ற சின்ன நகரங்கள் நகர சபை. அதை விட மற்றவையெல்லாம் பிரதேச சபை. கிராம சபை வந்து இப்ப பிரதேச சபை என்று சொல்றது. கிராம சபை ஆரம்பத்துல கிராம சபை என்று சொல்றது. வில்லேஜ் கவுன்சில் அண்டு பிசி என்று சொல்றது. இப்ப பிரதேச சபை என்று சொல்றது. இதுகளுக்கு இப்ப இந்த பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி தான். பார்லிமெண்ட் தேர்தல் ஜனாதிபதி மாதிரி மக்கள் ஓட் பண்ணித்தான் கட்சி ரீதியா வேட்பாளரை நியமிச்சு ஓட் பண்ணித்தான் அந்த ஓட்டுல வெண்டுவார ஆக்கள் தான் உறுப்பினராக வந்து செய்கிறது. இதிலிருந்து 15 வட்டாரங்கள், இந்த சாதாரண வட்டாரம் 15 வட்டாரம் உங்களுக்கு தெரியும் முதலே. அதை இப்ப சனத்தோ குறைஞ்சதால தேர்தல் வட்டாரம் சொல்லி அதை 8 ஆக்கி இருக்கிறார்கள். 15 வட்டாரம் அது அந்த டிஎஸ் ஏற்பாட்டை அது முந்தைய அந்த பிரிக்கப்பட்ட 15 வட்டாரமும் இருக்குது. அதுல சில பேர் இணைச்சு இப்ப 1ஆம் வட்டாரம், 2ஆம் வட்டாரம், 3ஆம் வட்டாரத்தை இணைச்சு முதலாவது தேர்தல் வட்டாரம் அது. இப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியையும் யாழ்ப்பாணத்தை இணைச்சு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் சொல்ற வட்டாரங்களை இணைச்சு தேர்தல் வட்டாரம் என்று வச்சுக்கிறார்கள். 8 தேர்தல் வட்டாரம். 14, 15 கூட 14, 15 8வது தேர்தல் வட்டாரம். 1, 2, 3 முதலாவது தேர்தல் வட்டாரம். 4, 5 3ஆம் தேர்தல் வட்டாரம். 6, 7 2ஆம் தேர்தல் வட்டாரம். அப்படி சில வட்டாரங்களை சனத்தொகைக்கு ஏற்ப சனப்பரம்பரைக்கு ஏற்ப இணைச்சு அதை வட்டாரங்கள் ஆக்கி இருக்கிறார்கள். அந்த 8 வட்டாரம் 8 வட்டார உறுப்பினரும் அதை விட போனஸ் அந்த விகிதாசாரத்துல போனஸ் ஆசனங்களாக 5 சேர்த்து 13 உறுப்பினர் தான் எங்களோட சபையில. யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டி அது 48 பேரு கிட்ட. அது வட்டாரங்கள் கூடத்தானே, சனத்தொகை கூடத்தானே. சனத்துவ பரம்பரையும் இடத்தின் பரப்பையும் பொறுத்து உறுப்பினர் எண்ணிக்கை மாறும். அங்க என்ன தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீங்க அங்க மக்களுக்கு? இல்ல அங்க நான் சொன்னது போல இந்த தேவைகள் நிறைய இருக்குது. மக்களோட வாழ்வாதார தேவைகள், சாதாரண கல்வி தேவை, மற்றது போக்குவரத்து தேவை, சுகாதாரம், இப்படி பல்வேறு தேவைகள் இருக்கு. இப்போ அடிப்படையிலே இப்போ அவளுக்கு உடனடியாக தீர்வாட வேண்டிய தேவைகள்னு சொன்னால் போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர். இவ்வளவும் போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் அந்த 4 இப்ப அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய தேவைகளாக இருக்கு. இப்ப அது சம்பந்தமாக தான் நாங்கள் வியாதி கொண்டிருக்கிறோம். அவற்றை நிவர்த்தியாக்குற ஒரு செயற்பாடு தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆமா ஆமாம். அங்கே யாழ்ப்பாணத்தை ஜிஎம் ஒரு நடுந்திவாள இருக்கிறபடியா ஒரு டேம் யாழ்ப்பாண ஜிஎம் பிரதீபன் சொல்லி அவர் மருதலிங்கம் ஆசிரியர்
மகன் நெடுந்தீவு தான், 2 பேரும் நெடுந்தீவு தான். அப்ப அவரும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு உதவிகள். தாரதா சொல்லி இருக்கிறார். ஆமா. மற்றது இப்ப இருக்கிற ஆளுநரும் வந்து அவருடைய முதல் நியமனம் வந்து நெடுந்தீவிலான், அவர் ஜிஏயா வந்தவர், அந்த ஏஜியா வந்தவர். ஆ கவுனரா இருக்கிற வேதநாயன் கவுனர், வடமான கவுனரா இருக்கிற ஆளுநரா இருக்கிறார் அது வேதநாயகன் என்று. அதாற்ற மகன். அவர் இங்க அளவெட்டி, ஆனா அவர் அவர் அவற்றை முதல் நியமனம் நெடுந்தீவு ஆ ஏஜி. சரி சரி. அவருக்கு நெடுந்தீவு சம்பந்தமா அவருக்கு ஆளுநருக்கும் விளங்கும். ஜிஏயும் எங்கட தேவைகளுக்கு. சேர்ந்தவர். அப்ப இப்ப ஒரு நல்ல ஒரு களநிலை ஒன்று உருவாகி இருக்குது. நெடுந்தீவுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாகக்கூடிய, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பயன்படுத்துற மூலம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மக்கள் எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் சேர்ந்து செய்வார்களா? எல்லாம் ஒற்றுமையா மக்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல? மக்கள் எல்லாம் இப்ப இப்ப மக்கள்ன்றது இப்ப மக்கள் எல்லாம் இப்ப அந்த இல்ல பழைய காலம் குறைவுதானே. மாதிரி இல்லை தான். அவங்களை இப்ப எல்லாம் தங்கட வேலைகள், தங்கட சுய நோக்கம் தான் இப்ப கூட. இப்ப இல்லை, அது இங்கேன்னு இல்லை, இப்ப எல்லா நாட்டிலுமே வந்துட்டு அந்த மக்கள் தங்கட இந்த பொதுநலன் எண்ணத்திலிருந்து விலகி இப்ப சுயநலமாக சிந்திக்கிற ஒரு எல்லாமே உண்டு. அது உருவாயிட்டு தமிழ் மக்கள்ல இன்னும் கூட இருக்கு, இந்த சுயநலத்தன்மை வந்து கூட இருக்குது. அந்த ஆமா. வகையில அவர்கள் நாங்கள் ஒரு பொது திட்டங்களை செய்தால் அதுல என்ன, ஒத்துழைப்பார்கள். ஒத்துழைக்கிறதுக்கு இன்னும் வர்றவரிய அந்த ஆர்வம் வர இல்லை. ஆர்வம் இல்லை. ஆமா. ஆர்வம் இல்லை, அதை போட்டி ஆர்வத்தை போட்டி நாங்கள் உருவாக்க போட்டி வேண்டும். போட்டிகள் அப்படி போட்டி மனப்பான்மை இல்ல, அப்படியே போட்டி அல்லது மனப்பான்மைன்றதை விட அந்த இந்த ஏனோ தானோ கொண்டு ஏதோ நடக்கும் தானே, நாங்கள் அந்த அப்படி ஒரு அந்த இந்த நாங்களும் சேர்ந்து தான் அதை செய்ய வேணும். இது எங்கட ஊர், இது எங்கட மண், எங்கட ஆமா வளர்ச்சி எங்களுக்காகத்தான் என்ற அந்த 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 பற்று வந்தா தான் எல்லாரும் கரம் கோர்ப்பினோம். அந்த ஆமா. பற்றை பற்று வருமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி வந்துட்டால் நாங்கள் விரைவிலேயே அந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். புலம்பெயர் மக்கள் ஏதாவது உதவி செய்வார்களா? அங்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். புலம்பெயர் மக்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து அவர்கள் எல்லா நாடுகளிலுமே ஒரு அமைப்பை வச்சுக்கிறார்கள். நெடுந்தீவு சார்ந்த அமைப்புல கனடாவில் ஆமா. கனடால நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடா என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதை விட நெடுந்தீவு பாடசாலைகள் என்ற பழைய மாணவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இங்கிலாந்துல ஒரு இங்கிலாந்துல இருக்குது. எல்லா நாடுகளிலும் நெடுந்தீவு சார்ந்து அமைப்புல வச்சிருக்கிறார்கள். அந்த அவைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆமா எல்லாரும் தனித்தனிய போட்டி. தாங்களா செய்கிறார்கள் இயங்கவனம் ஒழிய தனித்தனிய பேர் எல்லாரும் செய்கிறது. ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு முயற்சியை செய்து சேர்ந்து எல்லாரும் இருந்தா ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா செய்யக்குள்ளதான் அந்த எல்லாம் இது சும்மா அந்த எல்லாமே நாங்கள் ஒரு நன்மை. வாழ்வாதாரம் போல ஆமா கொடுத்தாலும் அது அது சிலையும் ஒரு வாழ்வாதாரத்தை எல்லாம் கனடாக்கள் கொடுக்கறதும் இல்லை லண்டனாக்கள் கொடுக்கறதும் எல்லாம் ஒரு ஆளுக்கு தான் போற மாதிரியும் வந்துடும். ஆமா ஆமா அப்ப ஆமா. அப்ப அது அதை அந்த அந்த அமைப்புல பிரதியப்படுத்தி இங்க நிறைந்து இருக்கிற ஆக்களும் கூட அந்த அவங்களும் அந்த அவர்கள் சொல்றத கேட்கிற அவைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டல கொடுத்து, அவர்களுக்கு தெரியாது வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு இங்க எல்லாமே தெரியாது தானே. ஆமா அவர்களுக்கு இந்த நல்ல புரிதலை கொடுத்து இப்படி செய்யணுமென்ற எண்ணம் இல்லை. அவர் சொல்றதை செய்து போட்டிருக்கிறதால அந்த அவர் நிறைய நிறைய நிதியை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒன்றும் அந்த நிலைபெறான அபிவிருத்திக்கு உரியதாக இல்லை. எல்லாம் சும்மா மக்களுக்கு அந்த கோப்பி புத்தகம் கொடுக்கறது, அந்த படிக்கிறதுக்கு காசு, அந்த அப்படி அந்த உபகரணங்கள் அப்படின்ட்டு பாடசாலை போகுது ஒழிய அதை உபகரணங்கள். ஒரு 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 திரண்ட நிதியாக உருவாக்கி அதை ஆமா ஒரு ஒரு தொழில்துறையாக அல்லது ஒரு ஏதோ ஒரு 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 போக்குவரத்துல அல்லது கல்வியில அல்லது சுகாதாரத்துல ஒரு மாற்றத்தை இப்போ நயனாதீவில் பார்த்தீங்கன்னா, நயனாதியில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள்லாம் சேர்ந்து நயனாதியில் ஒரு பெரிய ஒரு போட்டை வாங்கி ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி கட்டடம் ஒன்றை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு அங்க அந்த போட் ஒன்று இப்ப அன்பளிப்பா செய்திருக்கு. ஒரு போட் ஒன்று செய்யணும். இப்போ ஸ்கேன் பண்ற ஒரு ஸ்கேன் செய்யற ஒரு மிஷின் உண்டு, இது நிறைய எத்தனையோ மில்லியன் அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை விட ரோட்டுகளை போட்டு கொடுத்துருக்காங்க, காப்பீட்டு ரோட்டை போட்டு கொடுக்குறாங்க. ஆமா அப்படி அந்த நிலைபெறான விஷயங்களை செய்கிறார்கள் நயனாதிவாக்கள். எங்களுடைய ஆக்கள் ஆமா. வந்து இப்படி திக்கு தாங்கள் தொட்டமா அதுக்கு இதுக்குன்னு சும்மா கொடுத்து அந்த ஒரு தங்களோட பேரை எல்லாரும் பெறுவோம் கூட்டா சேர்ந்தா கூட்டா சேர்ந்தா ஒரு கூட்டாட்சி இருந்து ஒரு ஒரு பெரிய முதலா கொண்டு வரைக்குள்ள ஒரு நல்ல நிலைபெறான அபிவிருத்தியும் செய்யலாம், ஒரு பேராகவும் இருக்கும். ஆமா ஆமா அதுதானே. அவர்கள் அங்கே இது வரைக்குள்ள இது நாங்கள் செய்தது புலம்பெயர் மக்கள் இங்க வந்தால் அவர்களோட சுட்டி காட்டல இது எங்களுடைய அமைப்பின் சொல்லி லண்டன்ல இந்த வாராங்களோ நடந்த வாராங்களோ இது நாங்கள் செய்த நாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல அங்க ஒன்றும் நிலைபெறாததா இல்லை. ஆனா நிறைய ஆமா கோடிக்கணக்காக செய்திருக்கா இல்லைன்னு சொல்லி புலம்பெயர் மக்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கிற இடந்தீவில அக்கறை இருக்குது, விசுவாசம் இருக்குது, பற்று இருக்குது, உணர்வு இருக்குது. எங்களுடைய ஆக்களை இங்க இடத்துல வாழ்ற ஆக்களை விடவும் ஆமா ஆமா. புலம்பெயர் உறவுகளுக்கு நெடுந்தீவில நிறைந்த ஒரு பற்றும் நல்ல உணர்வும் இருக்குது. ஆமா அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில நெடுந்தில இருக்கிற அமைப்புகளும் அப்படி இருக்கே இல்லை. அவைகளை ஆமா பயன்படுத்தி இப்படித்தான் வழிகாட்டுற நிலைமை இல்லை. நல்ல நல்ல தலைமைத்துவமா
இருக்கையில் ஒன்று தங்கினா முதல் நல்லா முதல் ம். அப்ப அந்த அப்படியே இந்த தலைமைத்துவத்தை மனப்பான்மை கொடுத்து இப்ப நாங்கள் உங்களை போல 4-5 பேர் இப்ப இருந்தீங்கன்னா அப்படியே நாங்கள் எல்லாம் தலைமைத்துவம் கனவேரை சேர்த்துட்டு அப்படியே தலைமைத்துவத்தை கொடுத்து ஒரு நிலைமுறையான அபிவிருத்தியை கொண்டால் நிச்சயமாக புலம்பெயர் உறவுகளுடைய அந்த உணர்வும் அவருடைய ஊக்கமும் அவருடைய அந்த உதவியும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இலங்கையில. ஆமாம். அங்க கைத்தொழில் இதுகள் எல்லாம் செய்யணுமா? கைத்தொழில் பணம் பொருள்கள் இப்படி இப்ப பணம் ஒரு பொருட்கள் இப்ப பெருசா பொருட்காட்சி உண்டு வைச்சவையாகும் போன வருஷம் இப்ப வைக்கிறோம். அது சரியா நல்லா பொருட்காட்சி வைக்கல, பொருட்காட்சி வைக்கிறதுக்காக செய்கிற இருக்கொழி அது நிரந்தரமான தொழிலா செய்கிற மாதிரி இல்லை. இருக்கையில் பொருட்காட்சி வைக்கணும்ன்றதுக்காக அதை செய்து செய்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் அல்லது அதை விற்பனை செய்யக்கூடிய அளவில் இப்ப அதுல எல்லாம் அக்கறை எல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப இந்த இப்ப கிடுகு பின்னுறது முந்தைய அந்த ஆமா முந்தைய ஆரம்பத்துல எங்கட காலங்கள்ல கிடுகாலே சிவிச்ச சனங்கள் இருக்குது. ஆமா அந்த கிட்டத்தட்ட அந்த துளைச்சு வெள்ளைக்கெல்லாம் அந்த மயில் டியாக்கள் எல்லாம் வெள்ளைக்கு விலைக்குள்ள அந்த பொட்டில் போடுற கண்டெல்லாம் நியாயமான நல்ல விலையில இதுகளை ஏற்றி கிடுகெல்லாம் கொண்டு வாங்கலாம். வரும் அந்த வெங்காய கூடு அப்படிலாம் நிறைய வெங்காய கைத்தொழிலாலே கூடை நடந்திய மக்கள் கைத்தொழிலாலே வாழ்ந்த மக்கள். பாய், ஆமா பனாட்டு, இல்லையா கிழங்கு, ஒடியல் இப்ப எல்லாம் காய்கள் எல்லாம் செய்யறாரு எல்லாம் தேடுவாரட்டு. இப்ப ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் செய்ய மொழிய மற்ற எல்லாம் காணியெல்லாம் எல்லாம் தேடுவாரட்டு தான் காணப்படுது. பெரிய ஒரு அதெல்லாம் ஒரு திட்டமிட்டு அந்த பனை அபிவிருத்தி எல்லாம் செய்யக்கூடிய எல்லாமே உருவாக்க வேணும். இப்ப இப்ப நெடுந்தீவின் கல்லை விட இப்ப கல்லெல்லாம் போத்தில் அடைக்கப்பட்ட கல் தான் நாங்க நெடுந்தீவுக்கு வருது. வீட்டு அங்க நிறைய கல்லுகள் இங்கே கல்ல இங்கத்த கல்லு போதாமல் அங்க வர்றது அந்த அவ்வளவுக்கு இந்த எங்கட முந்தி நெடுந்தீவு கல்லுக்குண்டே ஆக்கள் வர்றது ஆட்கள் நெடுந்தீவு வந்து டேஸ்டான கல் செய்றாங்க. இல்லையா. ஆமா அப்படி அந்த எல்லா தொழிலுமே அந்த எங்கட மக்கள் வந்து இப்ப எல்லாம் அந்த எங்க எங்க இருந்து ஒரு உதவி வரும் அந்த உதவியை நாங்கள் பெற்றுக் உதவியோட கொண்டிருக்கலாம் இருந்துட்டு நினைக்கிறோம். அப்படித்தான் நாங்களா எல்லாம் சோம்பேறி சுயமுயற்சியா நாங்கள் ஈடுபட வேணும் என்று இல்லை. மற்றது இப்ப சுயமுயற்சியா ஈடுபடுற ஆக்களை இப்ப கால்நடை பண்ணைகள் வைக்கிற ஆக்களையும் இந்த எங்களுக்கு இப்ப இளம் ஜெனரேஷன் வந்து பலதா போச்சு எல்லாம் பூதைகள் பாவிக்கிறதால களவு கூடிட்டு அங்க களவு அவர்கள் அந்த நிறைய இந்த ஆடு மாடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு எங்கிட்ட வந்து நிறைய முறைப்பாடு இந்த அந்த ஆடு ஆடு மாட்டு மாடுகளை பிடிச்சி களவு ஒவ்வொரு நாளும் இந்த நேற்று ஒருவர் எனக்கு சொன்னார் நேற்று ஒருவர் எனக்கு சொன்னார் தான் முந்த நாள் பால் வந்துட்டு விட்ட பசுவை இன்னும் காண இல்லை. அப்படி ஒரு அந்த அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு வித்தியாசமா மாறிட்டு சமூக அமைப்பு கட்டமைப்பு வந்து குழம்பிட்டுது. அது ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்தா தான் நாங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம். அங்க அந்த நேவியெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அவையெல்லாம் ஒத்துழைப்பு அவங்களோட நேவியாக்கள் அவைகள் இப்ப கொஞ்சம் போர்க்காலம் இல்லை தானே. அவர்கள் இப்ப ஒரு ஜனநாயகத்தன்மை தானே இப்ப நாட்டுல ஓடிக்கொண்டிருக்குது. அவர்கள் இப்பொழுது ஏனைய போர்சஸ் ஆர்மி நேவி வந்து மக்களுடைய சிவில் இதுக்குள்ள வார இல்லை. பொலிஸ் இருக்குது, பொலிஸ் தான் அதை செய்யுது. ஆனா பொலிஸ் என்ன சொன்னா பொலிஸ் வந்து இப்ப அவங்க கல்லருக்கும் பொலிஸுக்கும் கூட்டு இருக்கும். பொலிஸ் வந்து எங்கட பொலிஸ் வந்து இலங்கை பொலிஸ் வந்து இலங்கை அரசாங்கமே சொல்லியிருக்கு 350 பொலிஸ வெளியே நிப்பாட்டி அப்ப அவ்வளவுக்கு பொலிஸ் துறை வந்து ஊழல் மிக்கதா மாறி அவங்களும் தான் உழைக்கிறவாண்டி கல்லரோட சப்போர்ட் பண்ணினீங்கள களவு கூடுது. திருமதி இல்லாமதான் நாடு மாடு களவு போடுறதுக்கு அது ஒரு காரணம். அவை கல்ல இறைச்சியை களவாடிச்சு பொலிஸ்காருக்கும் கொடுத்து பொலிஸ்காரும் கொண்டு போறாங்க. அப்ப வெளியே பயிர மீற மாதிரி செய்யலாம். நேவி அவையெல்லாம் இப்ப முந்தி ஒரு காலத்துல நேவி ஆக்கள் எல்லாம் பார்த்தது. அப்ப அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தவங்க. இப்ப நேவி எல்லாம் இப்ப இதுக்குள்ள சிவிலுக்குள்ள வார இல்லை. அது எல்லா துறையும் மகளிர் விவகாரம், சிறுவர் விவகாரம் எல்லா துறையும் சேர்ந்த நல்ல ஒரு முழுமையான போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. புதுசாக பற்றாக்குறையோடைய போலீஸ் ஸ்டேஷன் முழுமையான போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. டிஆர்ஓ அப்படியே டிஎஸ் இருக்கிறார். இப்ப முந்தான் டிஆர்ஓன்ற அப்புறம் ஏஜின்னு வந்தது. இப்ப டிஎஸ் முந்தி உதவியா டிஆர்ஓ கிராம அதிகாரி டிஆர்ஓ பிறகு ஏஜி என்று வந்த உதவி அரசாங்க அதிபர் இப்ப பிரதேச செயலர் என்று சொல்லி டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரி என்று சொல்லி டிஎஸ் என்று இருக்கிறார். தனியா நடந்து இப்ப தனிட்டு டிஎஸ் தான் இருக்குது. இப்ப நயனாதீவு எல்லாம் கைச்சோட சேர்ந்து இருக்குது, வீரனோட சேர்ந்து எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு வரம் வந்து நடந்தீங்க தனியான பிரதேச சபை. இப்ப நயனாதீவுக்கு எல்லாம் பிரதேச சபை இல்லை, அது வீரனோட சேர்ந்து தான் இயங்குது. எங்களுக்கு தனி பிரதேச சபை, தனி டிஎஸ் ஆபீஸ் எல்லாம் தனியா இருக்குது.
இப்ப அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்தினால் நடந்தீவர் ஒதுக்கீடுகள்ல இப்ப எங்களுக்கு டிஎஸ்டி ஒதுக்கீடுகள் அந்த ஒதுக்கீடுலாம் எங்களுக்கு அந்த அதே அதே தன்மையில பெறும். ஆமாம். அதில் சேர்ந்து பயன்படுத்தி அதை வழிப்படுத்துற நல்ல ஒரு இப்போ வழிப்படுத்தக்கூடியவர்கள் சேர்ந்து தன்மை வந்து வேணும். எழுதினாலும். இப்போ ஒரு புதுசா ஒரு டிஎஸ் வந்திருக்கு, அவருக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு நல்லா போனோம்ண்டு. இப்போ ஒரு அந்த எங்க மற்றது இவர் ஜிஏ இருக்கிறார் இல்லாம எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட நெடுந்தீவை நல்லா போகணுமென்ற நிலையில உள்ள ஒரு ஆக்கள்லாம் இப்ப வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்ப நிச்சயமா ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறோம். மற்ற சுகாதாரம் அப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் மருத்துவமனை எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கு. டிஎம்ஓ இப்ப எல்லாம் ஒரு இருக்கிறார். ஃபேமிலியா 2 டாக்டர் இருக்கிறோம், கணவன் மனைவியுமா இருக்கிறோம். டிஎம்ஓ மட்டக்களப்பு சேர்ந்தாங்க. இப்ப டிஎம்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, இப்ப இல்ல எல்லாம் தானே. மாற்றி ஆமாம். இப்ப பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆதார வைத்தியசாலை தான் இருக்கு. கிராமங்களை சேர்ந்த ஆதார வைத்தியசாலை உண்டு. அப்ப இங்க வார்டு எல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப அந்த முந்தி இப்ப அந்த முதல் காலத்துல புளுமனாண்டு ஒரு மித்த விருந்தா புளுமனாண்டு பார்த்துட்டீங்க, உனக்கு ஃபேமஸா இருந்தா அவதான் அந்த குழந்தை பிறக்கிற. இப்ப இப்ப எல்லாம் இப்ப மகப்பேர் எல்லாம் இங்க செய்யலாம். இப்ப நவீன முறையில அது மகப்பேற்று டாக்டர் இருக்க வேணும், மற்ற குருதிய ஏத்துற வசதி இருக்க வேணும். அந்த அப்படிலாம் கன கொண்டிஷன்கள் வந்தபடியால இப்ப இங்க மகப்பேர் இல்லை. மகப்பேருக்குலாம் அங்க யாழ்ப்பாணம் தான் போகணுமோ. அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது இங்க ஒரு ஸ்கேன் செய்யற வசதிகள் ஒன்றும் இல்லை. முந்தி இல்லாத காலத்துல எல்லாம் அங்கதானே நடந்தது. இப்ப எல்லாம் அந்த நவீனமயப்படுத்தி சுகாதாரம் வந்து நவீனப்படுத்துறதுல எல்லாம் அதாவது இருந்தால்தான் அதை நாங்கள் செயற்படுத்தலாம் என்ற லெமெண்ட் வந்துட்டு. இப்ப அதே போல இந்த சாதாரண குருதி டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மற்றது சலம் அதுகள் செய்யறதுக்கு கூட கயிற்சிக்கு தான் போகும். கயிற்சிக்கு கொண்டு போயிடும். அன்றைக்கு நான் இவர் சுகாதார பணிப்பாளர் வந்தவர், நான் கேட்டேன் மினி லேப் கொண்ட பெரிய லேப் திறக்கலாம்னு சொல்லி. அந்த ஆட்டோமேட்டிக் ஒரு மெஷின் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு ஆள் பார்த்தா அது கட்டாயம் அந்த எம்எல்டி இல்லாம செய்யலான்னு சொல்றாரு. எல்லாம் அந்த ஒரு சாட் அந்த உரிய ஆக்கள் இருக்கணும் தான் சொல்லிடணும் இல்லையா. அந்த சாதாரண அந்த ஆழ்நி பற்றாக்குறைன்றது பெரிய ஒரு பிரச்சனை சுகாதாரத்துறையில. எங்களுக்கு 3 அட்டெண்டன் இல்லை, அதை விட அப்படிக்கான பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அதனுடைய அந்த சுகாதாரத்துறை வந்து சும்மா ஓரளவுக்கு இந்த வைத்தியங்களை நோயாளரை ஓரளவுக்கு காவந்து பண்ணி ஆம்புலன்ஸ் மூலம் அங்கால அனுப்புற வேலையைத்தான் செய்யக்கூடிய இருக்க ஒழிய ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுல நடந்த இந்த வைத்தியசாலைகள் இல்லை. பாம்பு கடிச்சால் எல்லாம் அங்கெல்லாம் கொண்டு போகணும், உடனே இங்க செய்யலாது. அதுக்குரிய மருந்துல இங்க வச்சிருக்கிறான்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த அப்படியே பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுல 2 இந்த தூரம், இந்த கடல் மயில் அதுல பற்றி எல்லாம் சிந்திக்கிற ஆள் இல்லை. எல்லாம் அங்கால ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறதும் அது பறக்காதானே ஆம்புலன்ஸ், தரையில ஓடணும் இல்லையா, கடல் தான் ஓடணும். அதுகள் இவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லை. நான் அப்படி அதே செயற்பாடுலாம் ஓடிக்கொண்டிருக்கல. சுகாதாரம் ஓரளவுக்கு மக்களுடைய அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய நிலைமையில, சாதாரண நோய்களை தீர்க்கக்கூடிய நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கு. கிளினிக் அங்க யாழ்ப்பாணம் போட்டு வந்தால் இங்கே அவர்கள் பார்த்து அந்த கொலஸ்ட்ரால், பிரஷர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த தன்மைகள் இருக்குது. மற்றபடி டயபெட்டிக் அது இருக்குது. மற்றபடி ஒரு திருப்தியான சுகாதாரம் சொல்லிடலாம் அது. ஆமா ஆமா. அன்பான உறவுகளே, பார்த்தும் கேட்டு கொண்டு பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உறவுகள் வந்து நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு சேர்மனாக இருக்கிறபடியா உங்களுடைய அந்த நாட்டை பற்றி, அந்த இடத்தை பற்றி விவரமாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, மற்றது இந்த சிறு பிள்ளை குழந்தைகளோட வைத்தியம் எப்படி, குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளோட எல்லாருக்குமே ஒரு எம்ஓ தான் இருக்காரு, மெடிக்கல் ஆஃபீஸர் தான் இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ டெண்டலுக்கு ஒரு ஆளை போட்டிருக்குது. டெண்டலுக்கும் அது 6 நாள் போட்டாலும் அதை அவை ஏதோ செல்வாக பயன்படுத்தி ஒரு கிழமையில 1 நாள் 2 நாள் தான் வந்துட்டு போயிடும். அதே நான் 6 நாள் போட சொல்லி கேட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு பதிலை காண இல்லை. என்றால் டென்டல் டாக்டருக்கும் சாதாரண மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் 10,000 ரூபாய் சம்பளம் தான் வித்தியாசம். அவர்கள் 20 பேராக அங்கே இருக்கிறார்கள்.
ஆமா ஆனால் தென்றல் டொர்க்கர் யாழ்ப்பாணத்துல இருந்து காலம்புற 8:30க்கு வந்து பின்னேரம் 2:30க்கு வேற போறா. அதுவும் ஒரு கிழமை அப்படி போனால் ஒரு நாளும் போனாலும் பரவாயில்ல. கிழமையில ஒரு நாள் தான் ம் வந்தோன்னே இப்போ 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 கொஞ்ச காலம் 2 நாள் வாரதா கேள்வி. அப்போ எல்லாம் அந்த எல்லாருமே அந்த ஒரு கடமையை வடிவா செய்யணும் அதில் செய்யணும் இது கடமையா செய்யற அளவுல இல்லை, எல்லாம் செல்வாக்குல நிற்கிறேன். அது பொம்பளை பிள்ளை ஒன்று தான், ஒரு பெண் பிள்ளை நினைக்கிறேன். ம் அதே மாதிரி இந்த எங்களுக்கு கொஞ்ச காலம் அந்த இவ ஹம், இந்த மருந்து கொடுக்குற அந்த இல்லையா ஓடலியர் கோடலின்னு சொல்ற முந்தைய அப்ப இப்ப இப்ப பரிசாயகர்னு சொல்றது. விசாக அது இல்லாமல் பெரிய பிரச்சனை நடந்து வந்து இப்ப உள்ளவுக்கு அந்த அதுவும் கூட ரொட்டேஷன் 4 மாதத்துக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி. ம் அப்ப 4 மாதத்துக்கு ஒரு ஆள் கூடல அந்த முதல் இப்ப இருக்கிறவருக்கு முதல் வந்தவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்க உள்ள அங்க யாழ்ப்பாணத்துல வேறு சாகைகளை லீவ் எல்லாம் எடுக்காமல் லீவ் ஒன்று எடுக்காம வந்துட்டு இங்க வார 4 மாதத்துக்குள்ள உள்ள லீவ் முழுக்க எடுக்கிறது. அப்ப ஆமா இங்க 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 நிக்கிறேன் அவரு அப்படியே அங்கால இங்க ஜாப்பான் நின்று அப்ப அங்க அங்க சனம் மருந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய சிக்கல்லாம் வந்து பெரிய இஷ்யூவா வந்து அப்புறம் இப்ப இன்னொரு ஆளை மாற்றி இப்போ உலக அது ஓடிக்கொண்டிருக்குது. ஏன்னா பிரச்சனை இருக்கு. இப்ப அங்க இப்ப கரண்ட் நின்றால் ஜென்ரேட்டர் இல்லை. ஆ அங்க ஜென்ரேட்டர்ல கரண்ட் போய்க்கொண்டிருக்கு. ஆமா இப்பதான் இந்த சூரிய சக்தி மூலம் மின்சாரம் கொடுக்குற ஒரு வேலை என்ன நடந்து கொண்டிருக்கு நடந்தீங்களே. காற்றல் என்னன்னு சொல்றது பேர் என்ன இந்த இந்தியாவுடைய அதானி நிறுவனத்தின் ஆமா அதன் மூலம் ஒரு பெரிய ஒற்றப்பனையான ஒரு இடத்துல பெரிய ஒரு காணி எடுத்து இப்ப அதுல எல்லாம் வேலை நடந்து இப்ப டிசம்பர்ல அந்த வேலை முடிவுக்கு வரணும். ஆமா இப்ப இப்ப ஜென்ரேட்டர் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. ஜென்ரேட்டர்கள் பழுது வந்தால் மின்சாரம் எல்லாம் இருக்காது அந்த இதுல மின்சாரம் இல்லாம போயிடும் ஆமா இருக்கா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு மின்சாரம் இருக்காது. ஆ, அப்ப ஹாஸ்பிட்டல்ல செய்ய கஷ்டமா இருக்கும். நம்ம பிரிச்சல் இயங்காது ஒன்று இயங்காது கஷ்டம். அப்ப அவைக்கு ஒரு தனி ஜென்ரேட்டர் வேணும்னு கேட்டு கொண்டிருக்கிறோம். அது இப்ப அது கூட இதுவரையும் வழங்கப்பட இல்லை. ஆமா ஆமா நிறைய பிரச்சனை தண்ணி பிரச்சனையும் அவைக்கு இருந்தது. இப்போ ஒரு இது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று தான் ஆர்ஓ பிளான் தண்ணியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அப்படியே அந்த பிரச்சனை என்றது நிறையத்தான் நடந்ததில் ஒவ்வொரு போக்குவரத்து கல்வி சுகாதாரம் கல்வி என்றெடுத்தால் அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை என்றது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் போதிய ஆமா அளவு. ஆனால் அந்த சப்ஜெக்ட் வைஸா இல்லை, பாட ரீதியா இல்லை. ஆமா பாட ரீதியா எண்ணிக்கைக்கு சரியா இருக்கிறேன். பாடல் எடுத்து 100 ஆசிரியர் வேணா 100 பேர் இருக்கு. நம்ம ஆனா அந்தந்த பாடங்களுக்குரிய இப்ப கணிதம் விஞ்ஞானம் ஐசிடி ஆங்கிலம் அந்த அந்த அப்படி குறிப்பிட்ட பாடங்களுக்குரிய ஆசைகள் இல்லாத பற்றாக்குறை அது பெரிய அப்ப அதால அந்த மாணவர்களுக்கு அந்த அந்த துறைகள் சார்ந்த அறிவை போட்ட முடியாமல் அதிகமாக கஷ்டப்படணும் இல்லையா, அந்த படத்தை நடத்த முடியாமல் ஆமா ஆமா அப்படி எல்லாம் சிக்கல்கள் கணக்கு இருக்கு. அந்த கலைத்துறை சார்ந்து இப்ப டான்ஸ் மியூசிக் டான்ஸ் அப்படியான மியூசிக் அந்த டீச்சர்ஸ் கிளாஸ் எல்லாம் இல்லை. ஆ அந்த பிரைவேட் நிறுவனங்கள்லாம் ஆனா சில அந்த செய்து கொண்டிருக்கு. இதுகள் என்ன இந்த ப்ரோக்ராம் இதுகள் எல்லாம் டான்ஸ்கள் ப்ரோக்ராம் அது வீட்டில் ஓ ஆசிரியர் சொல்லி அது சொல்லி அந்த கொடுக்க அங்கே பிள்ளைகள் அந்த கொஞ்சம் டேலண்டான பிள்ளைகள் எல்லாம் படிச்சு டீச்சர் மாதிரி அதை சொல்லி செய்யணும். கொடுங்க பிள்ளைகளுக்கு ஆற்றல் இருக்குது. இப்போ ஆ இப்போ வந்து அந்த கொடிவேலி அறிவாலயம் ஏதோ ஒரு அமைப்பு கொண்டு வந்து இப்போ இப்போ டான்ஸ் மியூசிக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அதே போல அந்த கனடாவை சேர்ந்த அந்த உங்களுக்கு தெரியும் அந்த த தரம் கொண்டிருக்கிற தரம் கூட தங்கச்சி ஒரு ஆள் அந்த டீச்சராக இருக்கிற கனடாவில் வீரானந்த நாகர் சொந்தக்கார் அவை ஒரு நடன கல்லூரிய நடன கனடாவில் நடன கல்லூரி கிளையாக இங்கே ஒரு ஒன்றை செய்கிறார்கள். ஆ சரி இலவசமா செய்து இருக்கிறோம். அப்ப அந்த அதுக்கு அளவு இந்த இப்ப நடனம் வந்து அளவுக்கு பயிற்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மியூசிக் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதுகளுக்கெல்லாம் இங்கே ஆட்கள் இல்லை. விளையாட்டுத்துறை கூட ஒரு விளையாட்டுத்துறையை கூட வளர்க்கறதுக்கான வசதிகள் கூட அங்கே இல்லை. எங்கட இல்லாம எங்கட போயிட்டு எங்கட பிள்ளைகள் வந்து இழந்திக்குள்ளே தான் நிற்கிறாங்க. இழந்தியை தாண்டி அங்கால போட்டி போடக்கூடிய அளவுல இன்னும் வளர இல்லை. தெரியுது ஆமா அந்த 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 ஆர்வத்தை இப்ப அந்த பயிற்சிக்கால அவளுக்கும் ஆர்வம் இல்லாம போய் கொண்டிருக்கு. அதனால எங்கிற பிள்ளைகள் இப்ப இந்த இழந்தி மகாவித்தியாலய பிள்ளைகள் வந்து இப்ப அந்த பட ஓட்டம் படகு வலித்தல் என்ற போட்டிகள் எல்லாம் யாழ் மாவட்டத்துல சம்பியன் எல்லாம் எடுத்த பிள்ளை எல்லாம் இருக்கிறாள். அப்படின்னா இப்போ அவர்களுக்கு அக்கறை இருக்குது. அந்த அவளை விளையாட்டுத்துறையில கொண்டு வந்து பயிற்றுவிப்பாளர்கள் நல்ல விளையாட்டு மைதானம் அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத பெரிய குறை ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்ப சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் வரையணும். இந்த சுற்றுலாத்துறையை நிறைய வளர்க்கணும். சுற்றுலாத்துறைக்கு இப்ப சுற்றுலாத்துறைய அந்த இடங்கள் அந்த சுற்றுலாத்துறைக்கு இடங்கள் இருக்கு. அந்த உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப விழியசங்கோட்டை ஆமா மற்றது ஆமா இந்த குயின் டவர் சொல்ற ராணி கோபுரம், வீந்தா ஆமா ஆமா ஓ வெள்ள ஓ குவிந்தான்னு சொல்றது, பெருக்க மரம்,
மற்றது ஆமாம். இந்த ஒல்லாந்தருடைய குதிரை லாயம், அதுகளுக்கு மற்றது வந்து ஒல்லாந்தருடைய பார்த்துருப்பீங்க. புறாக்கூடு, மற்றது ம். இந்த 40 அடி மசண்ட காலன்னு சொல்லி உண்டு, மற்ற வெள்ளையில குதிரை, இப்படிக்கான ஆமாம். இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை அந்த போக்குவரத்து வசதிகளை முழுமையாக்கி அந்த இலகுவாக சென்று அடையக்கூடிய ஒரு இல்லை. இப்போ நெடுந்தீல வீதிகள் எல்லாம் மிக மிக பிரதான வீதியே பிரதான ரோட்டு வீதியில போகலாம். போறது பஸ் போனா நீங்க அதை பார்த்தால் அந்த கடலுக்குள்ள பெரிய அலைக்குள்ள ஒரு வள்ளம் போற மாதிரி தான் ஆ, சரி. பஸ் போய் கொண்டிருக்கும். ஆ, அப்ப அதுக்குள்ளால வாகனங்கள் ஓடிய இதுல காட்டுறன்ற பெரிய சரியான ஒரு சிரமம் பிடிச்ச வேலை. அந்த ஆமாம். அதை முதல் அந்த போக்குவரத்தை சீர் செய்யணும், இப்ப வீதிகளை சீர் செய்யணும். அதாவது அடுத்தது இந்த இந்த இடங்களை அப்புறம் இப்பதான் இப்ப அரசாங்கம் இப்ப பெருக்க மரத்தை எல்லாம் டெவலப் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் டெவலப் பண்ணி அதுக்குரிய போக்குவரத்தை உருவாக்கி அந்த இடங்களை மெருகூட்டுறது மூலம் அந்த துறையை வளர்க்கலாம். ஆனால் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள், உல்லாச பயணிகள் வந்து ம். கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான போக்குவரத்து அவர்களுக்கான வசதி போக்குவரத்து வசதியும் அந்த ஒரு வீதி வீதிகள் ஒழுங்கு அமைஞ்சிருந்தா இன்னும் அது கண்டலாம். அதை விட இன்னும் செய்யலாம். இப்ப நீங்கள் நுவர்லியா போனீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ம். நீர்நிலைக்குள்ளேயே படகு வலித்தல், படகோட்டம், மற்றது குதிரைகள் எல்லாம் வச்சு நிறைய உழைக்கிறார்கள். எங்களுக்கு ஆமாம். மணல் கடற்கரை என்றது இலங்கையிலேயே நல்ல ஒரு சிறந்த கடற்கரை. உங்களுக்கு தெரியும், மணல் மணல் கடற்கரை என்றது மணற்கடல். நல்ல வெள்ள ஆமாம். ஆ. வெள்ள மணலும் கல் இல்லாத இடம். அந்த கடலுக்குள்ள கல்லு குறைவு, மணல் நீந்துறதுக்கு நல்ல இடம். ம். நீச்சல் அதுக்கெல்லாம் நல்ல இடம். அப்ப அதை ஆமாம். டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு படகோட்டம் மற்றது இந்த குதிரைகளை ஓட பண்ற மாதிரி அப்படியெல்லாம் சில செயற்பாடு செய்தால் நிச்சயமாக சுற்றுலாத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் உண்டாக்குற மட்டுமில்லை, மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கூட்டலாம். அதுக்குரிய ஆமாம். முயற்சிகள் செய்கிறோம். அதுக்கு நாங்கள் அரசாங்கம் செய்கிறது போல இப்ப யாரும் முதலிடணும். இப்ப புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் பெரிய பணக்காரர் வந்து இது நிறைய முதல்ற துறை நெடுந்திலே இருக்குது. ஆமாம். ஆமாம். சுற்றுலாத்துறைகளே நிறைய முதலிட்டால் நிறைய வருமானத்தை உழைச்சு கொள்ளலாம். எங்கட மக்களுக்கும் தொழில் மூலம் வருமானம் கிடைக்கும், அதுக்குள்ள பங்கு பெற்றுவதன் மூலம். உங்களுக்கு நிறைய வேலைகளாக இருக்குமே, நிறைய செய்ய நிறைய. நிறைய பணி காத்திருக்கின்றது. ஆனால் அதை செய்து முடிக்கிறது தான் அது பெரிய சிரமம். இல்லாட்டி ஆமாம். ஒத்துழைப்பும் சேர்ந்தால் தான் அதை நாங்கள் நிறைவா செய்யலாம். ஆமாம். ஆமாம். வேறு என்ன இப்போ அந்த போன வருஷம் ஏதோ அங்கே ஒரு விழா உண்டு, பொருட்காட்சி விழா உண்டு வச்சவையா அந்த கனடால இருந்து வந்திருந்து செய்தவையாம். அந்த ஊர் முறைமன்ற நிறுவனம் வச்சது வச்சவியல் அது பொருட்காட்சி என்று வச்சது தான். நான் நடந்தது ஒரு 7 நாள் நிகழ்வாக நடந்து முடிஞ்சது. உள்நாட்டு உற்பத்தி அந்த அங்கத்தை இதுகளை செய்து அப்படி எல்லாம் செய்து பொருட்காட்சியை வச்சவையா. அதில் வந்து அதுக்குரிய அதுக்கு அதை பார்வையிடுறதுக்கு அவர் எதிர்பார்த்தது போல அந்த வெளியே இருந்து வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து வந்த ஆக்களும் குறைவு, மற்றது வன்னி போன்ற இடங்களிலிருந்து வந்த ஆக்களும் குறைவண்டபடியால எங்கட ஊர் மக்கள்லாம் அதை பார்த்தது. அந்த அது வந்து அவைகளுக்கு விற்பனையாளருக்கு ஒரு சக்சஸான ஒரு 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 வெற்றியா கிடைக்கல. நிலை வெற்றி அடைஞ்ச மாதிரியான ஒன்று உருவாக இல்லை. ஆமாம். ஆமா. சிறப்பு. வேறே நாங்கள் உங்களுக்கு தான் நிறைய வேலையாக இருக்கேன், ஒரு சேமனாக இருக்கிறபடியா மக்களையும் பார்க்கணும், மக்களுங்களை தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஒரே மக்கள் நிறைய ஏதோ ஒரு குறைபாட்டோட நம்ம ஒரு நாளும் ஏதோ வந்து கொண்டு இருக்கும். நீ அவற்றை தீர்க்கிறது, மற்றது நாங்கள் பொதுவாக நான் சொன்ன அந்த அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்ற அந்த விஷன் நோக்கி நாங்கள் நகர்றது பணிகள் இருக்கு. இப்போ அநேகமாக அந்த நடந்து இந்த வீதிகள் எல்லாம் அதெல்லாம் இந்த காடு மணி இப்போ போக முடியாம பிரதான வீதி கூட 2 பக்கம் மரங்கள் வளர்ந்து அடர்த்தியா இருக்குது. இப்போ பஸ் எல்லாம் போனால் அடிச்சு அந்த பஸ்ஸில் எண்ணெயில் அடிச்சுன்னு தான் போகும் மரங்கள் எல்லாம். அது இந்த வீதிகளை எல்லாம் துப்புராக்க வேண்டிய ஒரு பெரிய பணி இருக்கு. அதாவது நான் அந்த கிளீன் டெப்ட் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த புலம்பெயர் மக்கள் உதவியோட ஒரு வீதியா கொடுத்து அந்த நாங்கள் அந்த அந்த கிளீன் டெப்ட் ஆமா மரங்களை நட்டு பசுமையாக்குறதும் அது கிரீன் டெப்ட், மற்றது கிளீன் டெப்ட் வீதிகளை சுத்தமாக்கி சிரமதானம் செய்யுது. அல்ல சிரமதானம் மூலம் செய்யறது கஷ்டம். எங்கட மக்கள் அவ்வளவு பெரிய அது இதன் மூலம் இந்த ஏசிபி என்ற இயந்திரங்கள் மூலம் செய்யல மக்களால இப்ப அவ்வளவுக்கு காடு மண்டிட்டுது, மக்கள் செய்யற அளவுக்கு வரல. அப்ப நாங்கள் ஏசிபி என்ற இயந்திரம் அதுக்கெல்லாம் மணத்தியாலத்துக்கு 8,500 ரூபா ஏசிபி
ஏசிபி ஒரு மணத்தையெல்லாம் விட்டுறதுக்கு 8500. துப்புரவாக்குறாங்க. ஓ அப்போ எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வீடு வீதி எல்லாம் முழு வீதிகளும் அந்த வீதிகள் எல்லாம் வெளியில ஏதாவது அந்த இயந்திரத்தை எடுக்கிறதா அடுத்தணும் நீங்களா? ஓ வெளியில இருந்து அந்த இயந்திரத்தை எடுத்தாலும் வந்து செய்கிறதா? இல்லை அங்கே இப்போ அங்கே கேபிகேன்னு ஒரு நிறுவனம் உண்டு, இந்த கான்ட்ராக்ட் நிறுவனம் இருக்குது, அவையிட்டான் ஏசிபி இருக்குது, அவையிட்டான் வாங்கணும். அவைகிட்ட வாங்கணும், காசை கொடுத்து வாங்கணும். அவை 1 ஹவருக்கு 8500 ஓ 8500 காசு அட்டா தான். அது இப்போ ஒரு ரோடு துப்புறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 மணித்தேலம் 8 மணித்தேலம் பிடிக்கும். கிட்டத்தட்ட ஜேசிபிக்கு மட்டும் 50,000 75,000 தேவை துப்புராக்குறது. அதை நெடுந்தீவ மக்களாலேயோ அல்லது நெடுந்தீவ வீசியாலோ செய்ய முடியாது. ஒரு வீதிக்கும் நான் பார்த்தது, ஒரு வீதிக்கும் ஒரு புலம்பியர் உறவுகளை அவைகளோட உறவினர் பெயரால அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்குத்தானே இல்லையா, அப்படி அப்படியே அப்படி எடுத்து திருத்தி அவரோட பேரையே அதில் போட்டு விடுற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்கிற மூலம் ஒரு கிளீன் திட்டத்தை செய்யலாம் என்ற ஒரு செயற்பாடு இருக்குது. அதே போல இந்த மரங்களை நடுறது மட்டுமில்லை, மரங்கள் நட்டா அந்த மரத்தை நட்டு அது மரத்தை மட்டும் அதை பராமரிக்கணும், பராமரிக்கணும். இதுவரால மரத்தை நட்டு மரம் நடப்பட்டது நடப்பட்டதுன்றதான் என்ன மரங்கள் நடுகிறார் அங்க நடக்கலாம். அங்க வந்து வேம்பு, மற்றது அந்த என்ன தேமா, நிறைய மரங்கள் இருக்கு. இப்ப மரங்கள்லாம் நடலாம பிரச்சனை இல்லை. அங்க வளரக்கூடிய மரங்கள் சிறப்பு. நீங்கள் உண்மையாக ஒரு இடத்தை நீங்கள் அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல இதுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொறுப்பான வேலை என்ன அது, சரியான பொறுப்பான வேலை. செய்யாமல்ண்டா சும்மா சொல்லிடலாம். அது என்ன எல்லாம் பார்க்கணும், பொருளாதாரம் பார்க்கணும், மற்றது விவசாயம் பார்க்கணும், சுகாதாரம் பார்க்கணும், போக்குவரத்து பார்க்கணும், எல்லாம் செய்யிருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இது நவராத்திரி என்றபடியே எல்லாரும் பின்னேற வேலையில் இருக்கிற மாதிரியில் அன்புறவுகள் வந்து நீங்கள் உங்களோட இதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆணிமோகன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இணைந்து கொள்ளலாம். இணைந்து பல உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பதை ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்போடு உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள்னா, இதே நேரம் ஒவ்வொரு பாடங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் இல்லாதமைக்கு போதாமைக்கு என்ன காரணமாக இருக்கின்றது? இப்போ ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு அந்தந்த ஆசிரியர் இல்லை என்று குறிப்பிட்டீர்கள் தானே, அதுக்கான காரணம் எதுவாக இருக்குது? இப்போ கூடுதலாக பார்த்தால் அநேகமானோர் அங்கு இப்போ இளம் ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். எனக்கு பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் ஊருக்குள்ளே அப்படி அந்த ஊருக்குள்ளே ஆக கலைத்துறை மட்டும் இருக்கபடியால விஞ்ஞானம் வர்த்தக துறைகள் இல்லாததால ஊருக்குள்ளே இருந்து நெடுந்தீவுக்குள்ளே இருந்து அந்த விஞ்ஞான வர்த்தக ஆசைகள் உருவாகிறது இல்லைன்னு சொல்லலாம். குறைவன்றதை விட இல்லைன்னு சொல்லலாம். வெளி மாவட்டங்கள் இருந்து அந்த நெடுந்தீவுக்கு அப்பாற்பட்ட வெளி மாவட்டங்கள் இருந்து தான் ஆசைகள் வர வேணும். ஆனால் நெடுந்தீவுக்கு அந்த அப்படி வர்றதுக்கு அவர்கள் விரும்புகிற இல்லை. நெடுந்தீவுக்கு வர்றதுன்னு சொன்னால் அது இங்கே நரகத்துக்கு போகிற மாதிரியான ஒரு நிலையத்தான் அவர்கள் என்றாலும் அது இன்னொரு காரணம். அந்த இந்த இடமாற்றங்களும் வந்து இப்போ ஒரு ஆசிரியரை இங்கே இப்போ முதலாவது நியமனத்தில் போட்டால் ஒரு 3 வருஷத்துல திருப்பி எடுத்தா தான் மற்றவர்கள் விரும்பி வருவாங்க. இவ்வளவு சிறியர்கள் அந்த ஆசைகள் வந்து இங்கே 6 வருஷங்களாவே அவளை எடுக்காவிட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகும். அந்த நிலையை பார்த்து கொண்டு மற்றவர்களும் பெற மாட்டார்கள். இங்கே இப்போ இதோ சாட்டு சொல்லி இங்கே நெடுந்தியை போடுறத விட வன்னிக்கு போடலாம்ட்டு வன்னி பகுதிக்கு வலிக்கிட்டுருவாரு. இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது எங்களுடைய மாகாணத்தினுடைய அந்த இடமாற்ற முறை இல்லை இடமாற்ற கொள்கை இடமாற்றத்தில் கடைபிடிக்கப்படுற அந்த ஒழுங்குமுறை வந்து பிள்ளையா இருக்கிறபடியால் தான் அந்த எங்களோட பற்றாக்குறை வந்து நீடிக்கிறதுக்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு 3 வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஆசிரியர் 3 வருஷத்தால கட்டாயம் இடமாற்றப்படுவார் நடந்தீங்கன்னு சொல்லி ஒரு கொண்டிஷனை ஒரு விதியை கொடுத்தால் நிச்சயமாக பல ஆசிரியர்கள் பெறுவதற்கு தயாராக இருப்பாங்க. கல்வி கொஞ்சம் இதுதான். அங்கே கொஞ்சம் கெட்டிக்கிற பிள்ளைகளும் கெட்டித்தனம் வளம் குறைஞ்சா இருந்தாலும் கூட ஊக்கம் இருக்கு அவர்களுக்கு.
மற்றது என்னென்னா இப்போ வன்னியிலும் சரி தீப்பதிலும் சரி அங்கே படிக்கிற பிள்ளைகள் அவங்க கொஞ்சம் நல்லா வந்தோடனே எல்லாரும் நகரத்தை நோக்கி யாழ் நகரத்தை ஆமாம் நோக்கி தான் எல்லாரும் குடும்பமாக இடம் பெயரினோம். ஆமாம் வன்னியிலும் அதான் இருந்துச்சு. வன்னியிலும் இப்போ இவ்வளோ காலமாக நடந்தது யாழ்ப்பாணாக்கெல்லாம் டீச்சர்ஸ் போயிடும். ஆனால் வன்னியில் நிறைய பிள்ளைகளை டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கியாச்சு. ஆனால் அவர்கள் வந்து இன்னும் அந்த அங்கே தங்கட ஊரில் வேலை செய்யணுமென்ற அந்த மனப்பாங்கு மாதிரி இப்போ அதுதான் அது வெளிநாட்டுக்கு ஏனென்று போகணும். விளங்குறது இல்லை என்ன இப்போ கஷ்டப்பட்டு தான் இப்போ அவர்களும் அங்கே இருந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் யோசிக்க வேணும் என்ன மாதிரி தானே மற்றவர்களுக்கும் இருந்திருப்பார்கள். அவர்களுக்குரிய சேவை இதுகள் செய்யணுமென்ற அந்த சேவைகளை செய்ய நீங்கள் அந்த வேண்டும் என்று நினைப்பது குறைவு தான். அது அங்கே மட்டுமே அநேகமாக அப்படித்தான் நடக்கிறது. அது ஏனென்று விளங்குறது இல்லை நீங்கள் அந்த அகரம் அந்த 15ஆம் ஆண்டு நிறைவுலா பார்த்தீங்கன்னால் அந்த பிள்ளைகள் அந்த அதில் கற்ற அந்த 50 டாக்டர்மாரும் அந்த திரும்ப திரும்ப தங்களுடைய கிராமத்தில் போத்தான் சேவை செய்கிறார்கள் இல்லையா? ஆமாம் ஆமாம் ம் ம் ஆமாம் அப்படியே அப்படி ஒரு சிந்தனை வந்தால் தான் இந்த வன்னி தீப்பதிகின்ற நிலைமையை மாற்ற முடியும். மாற்ற இது முடியும். அப்படி இல்லாமல் எல்லாரும் தாங்கள் நல்லா கொஞ்சம் வந்தோடனே குடும்பத்தோடய நாங்கள் உடல் வெளிநாட்டு போகணும் அல்லது வெளிநாட்டு போகணும் இல்லை நகரத்துக்குள்ள வருவோம் வெளிநாடு பட்டணங்களுக்கு நினைக்கிறபடியால அந்த அந்த இடங்கள் அப்படியே பற்றாக்குறையாவே தீபமும் வன்னியும் இருந்து கொண்டிருக்கு. நஷ்டம் தானே அது. ம் 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 இந்த வெளிநாட்டு பணங்களும் தான் புலம்பெயர்ந்த இந்த அனுப்புகிற பணங்களை வைத்துக்கொண்டு புலம்பியர் ஆடம்பர மக்கள் இந்த உதவியால அந்த வன்னியில எல்லாம் நிறைய நிறைய அவர்களுடைய வளம் தான் இந்த வன்னி வந்து சிறப்பாக ஓடிக்கொண்டு கல்வியில வேற துறைகளில் நல்லா போற காரணம் புலம்பெயர் மக்களோட உதவிதான் இல்லைன்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதை திருப்பி அதே உதவி செய்யணும் என்று இழந்தவர்கள் தான் நீ வன்னி மக்கள் தாங்களும் சேவை செய்யணும் என்ற அந்த அந்த மனப்பாங்கு வளர்ச்சி ஏற்பட இல்லை இன்னும். அதுதான் ஏனென்று விளங்கல இவ்வளவு நடந்த பிறகும் ஓ அது சிலவள வெளிநாட்டு மோகமும் என்னன்னு தெரியல என்னது. ஓ அப்படியும் இருக்கலாம். அந்த அவர்களுக்கு அந்த இப்ப இந்த பொதுநலம் என்ற அந்த சிந்தனை வந்து பொதுவாகவே குறைஞ்சுன்னு தான் போகுது இல்லையா? நாங்கள் வாழ்ந்தா காணும் என்ற ஒரு சிந்தனையோட தான் இந்த சமூகம் இப்ப மாறிக்கொண்டிருக்கின்றது இல்லையா? சுயநல வாழ்க்கையாம இருக்குது சில பேருக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழணும் அந்த மனப்பான்மையும் இல்லை. ஆனால் அந்த இங்கத்தே பணம் இருக்கிறபடியே அங்கே எல்லாரும் சோம்பலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இருந்து சாப்பிட்டு கொண்டு உத்தியோகம் பார்க்கணும், படிக்கணும், வளம்படுத்தணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த மனப்பான்மை. சில பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த புலம்பெயர் நிதியை வாங்கி நல்லா தொழில் செய்து நல்லா நன்னிலைக்கு வந்த குடும்பங்களும் இருக்குது. அந்த முழுக்க முழுக்க அப்படின்னு இல்லை, அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. எல்லாம் அந்த ஒரு சமச்சீரா நிலைக்கு வரையில் எல்லாரும் ஒரு நிலைக்கு வருவோம் என்ற எண்ணம் இன்னும் வரையில்லை. அதான் பிரச்சனை. என்னை பொறுத்த வரையில் இப்போ எங்கள் ஊரை பார்த்தால் உண்மையில் நிறைய இளம் பெண் பிள்ளைகள் நிறையவே படித்து வேலைகள் என்று செய்கின்றார்கள். ஆண் பிள்ளைகளை விட ஆமாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கின்றார்கள். எப்படியாவது ஒரு பெண் பிள்ளை இப்ப நீங்க சொல்றது சரியான ஒரு கூற்று. பெண்கள் தான் இப்ப கல்வியிலும் சரி தொழிலும் சரி அவங்களாம் அக்கறையா இருக்கிறாங்க. இப்ப ஆண் பிள்ளைகள் வந்து கூட அந்த ஜொலி பண்ற வாழ்க்கைகளும் வந்துட்டாங்க. போதை என்ற ஒன்று அது வந்து அது ஆறால அரசாங்கத்தால் பரவப்பட்டதால் அது ஆமியால் இந்த மக்களுடைய உணர்வை மாற்றணும், இந்த விடுதலை உணர்வு இல்லாமல் போகணும் என்ற அந்த ஒரு சிந்தனை ஒன்று உருவாகி இருந்தது. அப்போ அதால் பூதையில் வந்தது தெரியல. அப்படி வந்து அவர்கள் அதுக்குள்ளே வந்துட்டார்கள். இப்போ அதே நேரத்தில் எங்களோட புலம்பெயராக்களும் அந்த மோபைக்குகள் அது எழுதுகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோடனே அந்த மோபைக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போக்கு காசு போடுறதுக்கு களவு தான் எடுக்கணும். இப்போ அதால களவு வாழ்வெட்டு அப்படியெல்லாம் ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டு இல்லையா? அந்த வகையில உறவுகள் ஒரு பெரிய பிரச்சனை போதையால பிரச்சனை முழு பிரச்சனையும் போதையால நிறைய பிள்ளை அந்த ஊசி அடிச்சு வச்சிருக்கிறாங்களே ஊசியை போட்டு போதையால சாரையாக்களும் இப்ப எங்களோட வடமாநிலத்துல கூடிக்கொண்டுதான் இருக்குது இல்லையா? இலங்கையிலே கூட யாழ்ப்பாணத்திலும் அந்த வடமாநிலத்திலும் கூட பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்குது. கிழக்கு மாகாணம் தமிழ் மக்கள். சரி வாணி, என்ன வாணி? நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். சிறப்பாக நிறைய தகவல்களை பயந்திருந்தது, நிறைய விஷயங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. உங்கள் தொடர்ந்த சேவை பணியாளர்கள் மிக நன்றி. நவராத்திரி காலங்கள் தானே சில வேளை மக்கள் கோயில் பூசையில் அன்று இருக்கிறார்கள் தெரியவில்லை. இந்த பொழுதிலும் யூடியூப்பில் உங்கள் பதிவு போகும், அதில் பார்த்து இளந்தியுடைய மக்களுடைய தேவைகளையும் அறிகிற முகமாகவும் இளந்தியுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளும் முகமாகவும் இந்த லண்டன் தமிழ் ரேடியோ என்னை தொடர்பு கொண்டு இவர் தொகுப்பாளர் யானேசன் அவர்களுக்கும்
இதை நடத்தி கொண்டிருக்கின்ற நடா மோகன், கலைவாணி மோகன் ஆகியோருக்கும் நெடுந்தீவு மக்கள் சார்பிலே நெடுந்தீவில் வாழ்கின்ற மக்கள் சார்பிலும் நெடுந்தீவை சார்ந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற மக்கள் சார்பிலும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பண்ணா, மிக்க மிக்க நன்றி. இந்த நேரத்தில் வந்து மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருந்தொண்டிகளாக உங்களோட உணர்ச்சியோட அந்த அலுவல்களை எல்லாம் செய்து முடித்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய தொழிலெல்லாம் பணி மிகவும் சிறப்பாக வளர இறையாசியுடன் நானும் வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பணியும் தொடர வேண்டும். நீங்கள் தமிழ் பரப்புற பணியை சிறப்பாக செய்து எங்கள் தமிழ் மொழி அழியாமல் பாதுகாக்கிற அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று எதிர்பார்ப்போடு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது பயனும் பகிர்வும் தொகுப்பொழுது நரசினவர்கள் இணைந்திருந்தார்கள். இலங்கையிலிருந்து சத்யவர்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மிக சிறப்போடு பல செய்திகள் தந்திருந்தார். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி.